தமிழகத்தில் கேரள கழிவுகள் கொட்டப்படுவதாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். ஈஸ்வரன் சார், இப்ப நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ஐயா சொன்ன கருத்துக்கு நீங்க பதில் சொல்ல விரும்புனீங்க, சொல்லுங்க. அதாவது இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா ஒரு 3 விஷயத்தை பண்ணணும். ஒன்று, கேரள அரசாங்கத்துக்கு தொடர்ந்து உங்க பகுதியில இருந்து கழிவுகள் தமிழ்நாட்டுக்குள்ள வருது, இது நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழல் அமைச்சர், கேரளாவினுடைய சுற்றுச்சூழல் அமைச்சருக்கு கடிதம் எழுத வேண்டும். அவர் நேரடியாகவும் பேச வேண்டும். அதற்கு பின்னாடி இங்க இருக்கிற செக் போஸ்ட்ல நமக்குள்ள வரக்கூடிய அனைத்து செக் போஸ்ட்லயும் நம்முடைய அதிகாரிகிட்ட சொல்லி ஒவ்வொரு கலெக்டரேட்லையும் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லா அதிகாரிகளையும் வச்சு ஒரு மீட்டிங் போட்டு இனிமேல் கழிவுகள் தமிழ்நாட்டு எல்லைக்குள் வரக்கூடாத அளவிற்கு நீங்க எல்லாமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். மூணாவது, அந்தந்த எல்லை பகுதியில் இருக்கின்ற அந்த மக்கள் இந்த கழிவுகள் தமிழ்நாட்டுக்குள்ள கொட்டப்பட்டா நம்முடைய தமிழ்நாட்டு மண் பாலா போகிற அந்த விழிப்புணர்வோட தடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மக்கள் தயாராகணும். இந்த 3ஐயும் சரி பண்ணோம்னா நிச்சயம் நம்ம தடுத்துடலாம். நிச்சயமா ஈஸ்வரன் சார், இப்போ நம்மோட இதுல என்னன்னா சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. இப்போ அதாவது இப்ப என்னன்னா கேரளால இருந்து ஈஸியா தமிழ்நாட்டில் கொண்டு வந்து தள்ளிட்டு போனா பிரச்சனை கிடையாதுங்கிறதுனாலதான் இது நடக்குது. இதை நம்ம ஃபாலோ பண்ணி கண்டிப்பா தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்கிறது கேரளாத்துக்கு எல்லா முனிசிபாலிட்டிக்கும் கேரளா அரசுக்கும் தெரிஞ்சதுன்னா இது நடக்காது. அதே மாதிரி இப்ப இருக்கிற சட்டங்கள் இதை பிடிச்சோம்னா, இப்ப நேற்று பிடிச்சாங்கன்னா கேஸ் போட்டாங்கன்னா எல்லாமே பெயிலபிள் அஃபென்ஸ் தான். இதுல கொட்டினா சரியான வகையில சட்டங்கள் கிடையாது. ஒருவேளை ஹசார்டஸ் வேஸ்டா இருந்தாலோ பயோமெடிக்கல் வேஸ்டா இருந்தா மட்டும்தான் அதுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு டைரக்டா கேஸ் போட முடியும். மற்ற இல்லாத பட்சத்துல இந்த கேஸ் பெரிய அளவுக்கு பலம் தராது. ஈஸ்வரன் சார், இப்ப நம்ம தொடர்ந்து பேசலாம். அவருக்கு பதில் அளிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ திரு நல்லதம்பி, லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் தலைவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். இப்போ உங்ககிட்ட முன்வைக்கப்படுற ஒரே கேள்வி இதுதான். தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு சரக்கு எடுத்துட்டு போற லாரிகள் திரும்பி வரும்போது பணம் வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கழிவுகள் எடுத்துட்டு வந்து கொட்டப்படுறதாவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. 2 நாட்களுக்கு முன்னாடி பிடிப்பட்டதும் தமிழகத்தை சேர்ந்த ஒரு லாரி தான். உங்க சங்கத்திலிருந்து இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இது பற்றி எங்களுடைய கவனத்தில் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். அது எங்க லாரிகள் இறக்கி விட்டு எம்டியா வருகின்ற பொழுது அது கழிவு பொருட்கள் என்ற தெரியாத காரணத்தினால் ஏதோ லோடு தராங்கன்னு சொல்லிட்டு ஏத்திட்டு வந்துடுறாங்க. நாங்க இந்த இடத்துல இறக்கணும்னு சொன்னோம்னா இறக்கி கொட்டிட்டு வந்துடுறாங்க. இதுதான் நடைமுறையில இந்த வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இனி நம்முடைய தமிழக லாரிகளிலிருந்து கேரளாவிலிருந்து எந்த ஒரு கழிவு பொருட்களையும் தமிழகத்திற்கு எடுத்து வர வேண்டாம் என்று அனைத்து சங்கங்களுக்கும் நாங்கள் இன்று சுற்றுரைக்கு அனுப்பிச்சு எங்க லாரியில தமிழக பதிவெண் கொண்ட லாரியில இனி அந்த சரக்குகள் கழிவு பொருட்கள் தமிழகத்துக்கு வராத வரைக்கும் என்ன பண்ணுமோ அதை நாங்க பண்ணித்தரோம் மேடம். நல்லதம்பி, நன்றி. உங்களுக்கு வேற ஏதேனும் கருத்துக்கள் இது பற்றி பதிவு செய்ய இருந்தா நீங்க சொல்லலாம். இல்ல, அதாவது எங்க டிரைவர்களை ஏமாற்றி இது வரைக்கும் அந்த கழிவு பொருட்களை கொண்டு வந்து கொட்டிருக்காங்க. அதாவது மருத்துவ கழிவு பொருட்கள் எங்க டிரைவர் யாருக்குமே தெரியாத சூழ்நிலை இந்த மாதிரி தவறு நடந்திருக்கு. உண்மையிலே அதுக்கு நாங்கள் வருத்தப்படுகின்றோம். இனி அந்த மாதிரியான தவறுகள் நடக்காதவனும் எங்களுடைய டிரைவர்களுக்கு அறிவுரை சொல்லி நாங்கள் கண்டிப்பாக தடுக்கிறதுக்கு எங்களான முயற்சிகளை மேற்கொள்வோம். சார், இப்ப நீங்க சொல்றீங்க எங்களுடைய டிரைவர்ஸ் ஏமாற்றப்பட்டிருக்காங்க, என்ன பொருள் ஏற்றினாங்கன்னு தெரியாம கொண்டு வரப்பட்டிருக்குதுன்னு சொன்னீங்க. அது எப்படி, என்ன பொருள் லாரியில ஏற்றப்பட்டிருக்குது, என்ன சரக்கு நம்ம கொண்டு போய் டெலிவர் பண்றோம் அப்படின்னு கூட தெரியாம அந்த ஓட்டுநர்கள் அதை ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்ல மேடம், அதாவது இப்ப கழிவு பொருட்கள்னா இப்ப ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம கேரளாவுக்கு இங்க இருந்து தமிழகத்திலிருந்து இப்ப கோழி எரு கொண்டு போறோம். அது நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்க கோழியோட கழிவு பொருள் சொல்றோம். சோ அந்த மாதிரி ஏதோ பொருள் வேஸ்டேஜ் கொண்டு போய் தோட்டத்துக்கு இறக்குறாங்க, ரோட்டை இறக்கிட்டு போறாங்கிற எண்ணத்துல தான் எங்க டிரைவர்ல வந்துட்டாங்களே தவிர இது மருத்துவ கழிவு பொருட்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருந்ததுன்னா, அதுவும் நமக்கு இடைஞ்சலான பொருள் தெரிஞ்சா கண்டிப்பா எங்க டிரைவர்கள் ஏற்ற மாட்டாங்க. அவ்வாறு அது இருந்தாலும் இனி ஏற்ற அளவுக்கு நாங்க பாத்துக்கிறோம் மேடம். திரு நல்லதம்பி, தொடர்புல உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் பதிவு செஞ்சதுக்கு நன்றி. டாக்டர், நீங்க சொல்லலாம். இல்ல, இப்ப வேர்ல்ட் ஃபுல்லா என்ன லீன் மார்க்கெட்டிங், அதாவது கழிவு பொருட்களை எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. போன இதுல பாத்தீங்கன்னாலே அரசு மருத்துவமனைகள்ல இருந்து 2010-11 பாத்தீங்கன்னா ஒரு 5000 டன் கழிவுகள் வந்ததுன்னா அதுக்கு அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா 2500 தான் வந்திருக்கு. அதை மருத்துவ கழிவுகளை நம்ம குறைச்சிட்டே வரும். அதுதான் எந்த இண்டஸ்ட்ரிக்குமே நல்லது. கழிவு பொருட்களை குறைத்து வரணும். அது குறைக்கிற பொருளை சரியான முறையில் அதை
கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எல்லாருக்கும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அது அரசு துறையா இருக்கட்டும், தனியார் துறையா இருக்கட்டும், மருத்துவத்துறையா இருக்கட்டும், அல்லது வியாபாரத்துறையாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. அதுல இருந்து யாரும் தப்பக்கூடாது, தப்ப முடியாதுங்கிற ஒரு நிலைமை வரணும். சரி டாக்டர், இப்போ ஒரு சாதாரண ஒரு சிட்டிசனா நான் வந்து பாக்குறேன், இந்த மாதிரி கழிவுகள் கொண்டு வந்து நம்ம ஊர்ல கொட்டப்படுது, என் கண் முன்னாடி நடக்குது அப்படின்னா என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, என்னுடைய ரோல் என்ன, நான் யாரை தொடர்பு கொண்டு இந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்யணும்? உடனடியா முதல்ல வந்து பேசிக்கா அதுக்கான விழிப்புணர்வு நமக்கு இருக்கு. இப்ப நீங்க ஒரு தனி நபரா இந்த மாதிரி ஒரு தவறு நடக்குது, குப்பை கொண்டு வராங்கன்னா முதல்ல வந்து அவங்க வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்தாங்கன்னா அவங்க போய் சொல்லலாம், அவங்களுடைய அலுவலகம் அருகில் இருந்ததுன்னா, இல்ல சுகாதாரத்துறை அலுவலகம் இருந்ததுன்னா அங்க போய் சொல்லலாம். இப்படி இங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை தேடித்தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல இதுக்குன்னே இப்போ வந்து ஹாட்லைன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, அங்கேயே அனௌன்ஸ் பண்ணலாம். அதையும் தாண்டி அருகில் உள்ள எல்லா அதிகாரிகளுக்குமே அந்த கன்சர்ன் இதை ரெஃபர் பண்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆட்சித்தலைவரோ இல்லைன்னா வந்து பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ். ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா திட்டமிட்டு கிராமங்கள்ல இல்ல மக்கள் மெயின் ரோட்ல இருந்து வெளியே அங்கதான் கொண்டு போய் கொட்டுறாங்க. ஸோ ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் தான் கொண்டு போய் கொட்டுறாங்க. அப்போ அது பக்கத்தில் இருக்க விவசாயிகள் வந்து நான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எங்க, இந்த நம்பர் அதெல்லாம் தேட முடியாது. ஸோ அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள்கிட்ட உடனடியாக எடுத்துட்டு போறது ரொம்ப முக்கியம். இன்னொன்னு, அங்கங்க இருக்கக்கூடிய கூட்டு அமைப்புகள், அங்க இருக்கக்கூடிய சங்கங்கள், விவசாய சங்கம் இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு சங்கங்கள், இது மாதிரி நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் நிறைய இதுக்காகவே ஃபைட் பண்றவங்க இருக்காங்க. அவர்களுடைய கருத்து கொண்டு போய் என் இடத்துல இந்த குப்பை வரக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்கணும். இப்போ லாரி உரிமையாளர் சங்கம் டக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தனித்தனியா நாங்க இது மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு, இங்க என்னோட நிலத்துல போட மாட்டேன், என் ஏரியாக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு உரிமையை போராடணும். ஏன்னா பொதுவாகவே பார்த்தா தமிழ்நாடு கொஞ்சம் அலட்சியமா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. கேரளால இருந்து அணுவுல வேண்டாம், நாங்க இங்க கொண்டு போட்டோம். ஸ்டெர்லைட்டால எங்கேயோ இருந்து வட மாநிலங்கள்ல இருந்தது. எல்லாம் சுற்றுச்சூழல் குறித்த பயம் அவர்களுக்கு இருக்கு, நம்ம கொஞ்சம் அலட்சியமா பார்க்கலாம் அப்படின்னு கொண்டு வைக்கிறோம். சோ இது வந்து கொஞ்சம் இந்த மனோபாவம் மாறணும். தமிழ்நாட்டு மக்கள் என்ன மற்ற நாட்டு மக்களை விட ரொம்ப தாழ்ந்தவங்களா, நமக்கு வந்து இல்ல நமக்கு சுற்றுச்சூழல் பிரச்சனை வந்தா எதுவும் பண்ணிடாதா? நிச்சயமா அந்த மனோபாவம் மாறணும். நம்ம அரசாங்கம் வந்து இன்னும் கொஞ்சம் கடுபடியாக இருக்கணும். மக்கள் அந்தந்த இடத்துல தன் சூழல், இந்த பூமி நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும், இதுல இருந்து இந்த இதுல வரக்கூடிய லீச் ஆகக்கூடிய விஷயங்கள் எனக்கு பாதிக்கும், என்னுடைய சந்ததியை பாதிக்கும், என் மண்ணை வீணாக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அக்கறை ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கணும். அதுவும் குறிப்பா இளைஞர்கள் மத்தியில. இப்ப நம்ம எல்லாம் சுற்றுச்சூழல்னா ஏதோ என்வாரன்மெண்டல் சயின்ஸ் ஒரு நாளைக்கு பாடத்துல படிக்கிறதோட இருக்கக்கூடாது. அவங்கவுங்க இடத்துல இந்த பக்கம் என்னத குப்பை போறது, எதை எரிக்கிறாங்க, எந்த மாதிரி புகை வந்து இந்த மாதிரி கெடுதல் வரும், இந்த அறிவு வந்து இளைஞர்கள் மத்தியில நிறைய இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான். இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இதே நான் உங்களுடைய இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன் சார். உங்களுடைய இப்ப கேரளால இருந்து பெட்ரோல் ஆயில் வந்து கர்நாடகாவுக்கு தமிழ்நாடு வழியா பைப் மூலமா கொண்டு வரணுங்கிறது விவசாயிகள் அப்ஜெக்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆபத்தான இது மருத்துவமனை கழிவா இருக்கலாம், பொது கழிவா இருக்கலாம், அதனால வந்து நம்மளோட சுகாதாரம் கெடும், நம்மளோட உடல் நலம் கெடுங்கிறது தெரிஞ்சு நம்ம அந்த மாதிரி செயல்கள்ல அங்க நடக்க விடக்கூடாதுங்கிறதா உண்மை. அது வெறும் மருத்துவமனையை குறிவைத்து குறை சொல்லி கொண்டு இருக்காம ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல போய் நம்ம தடுக்கணுமே தவிர ஒரு ஒவ்வொரு சின்ன சின்ன பலிகாடு ஆகக்கூடாது. மருத்துவமனைகளை பலிகாடு ஆக்கிட்டு இந்த விஷயத்துல இருந்து திமிழங்க தப்பிக்க கூடாது. நிச்சயமா. திரு ஈஸ்வரன், நீங்க உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு செய்யலாம், சொல்லுங்க. மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சாங்கன்னா இது இமீடியட்டா நிறுத்திட முடியும். அதுக்கான வேலைகளை வந்து நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். எல்லையோர மக்கள் கிட்ட தொடர்ந்து பிரச்சாரங்களை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி அரசாங்கம் வந்து இது வந்து ரொம்ப முக்கிய தேவையா எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும். அது ஒரு நாள் மட்டும் எடுத்தா போதாது, தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இந்த அரசாங்கம் வந்து இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயம் கேரளாவில இருந்து ஒரு கழிவும் தமிழ்நாட்டுக்குள்ள வராது. ஈஸ்வரன், ரொம்ப நன்றி. அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மற்றொரு விவாதத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.